ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சகா பேங்கிங் கைடன்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இப்போ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் சேலஞ்ச் பார்த்துட்ருக்கோம். அதில் மார்க் 3யோட ரிசல்ட் என்னென்னு பார்க்கலாம். எத்தனை பேர் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்பில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மார்க்கோட கட் ஆஃப் வந்து 73.75 வச்சுருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக இதில் வந்து மொத்தம் 2 லிஸ்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டில் இருக்கிற லிஸ்ட் வந்து நம்ம சொன்ன டைமுக்கு முன்னே எக்ஸாம் மார்க் முடித்தவங்க. அடுத்த லிஸ்ட்டு கொஞ்சம் லேட்டாக முடித்தவங்க. ஸோ லேட்டாக முடித்தவங்களுக்கு என்ன ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி என்ன அப்படின்னா, அவங்களோட ஸ்கோர் எதுவுமே இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் ஆட் ஆகாது. திரும்பியும் அவங்க இதே மிஸ்டேக் பண்ணாங்க, லேட்டாக முடித்தாங்க அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் எடுத்த இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் இந்த பாயிண்ட்ஸும் எதுவுமே இல்லாமல், அவங்க நேமே இல்லாமல் ஆயிரும். அதனால் இனி ஒரு டைம் அவங்க லேட்டாக முடித்தாலுமே அவங்களோட நேம் பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்காது. ஸோ கொஞ்சம் பங்க்சுவலாக இருங்க, டிசிப்ளினாக இருங்க. அதுதான் அவங்கள எக்ஸாமில் கிளியர் பண்ண வைக்கும். ஓகேவா? ஓகே, பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கட் ஆஃப் கிளியர் பண்ணவங்கள பார்க்கலாம். மாரிஸ், கண்ணா, ஐஸ்வர்யா, அலெக்ஸ், ராகவி, கவிதா, ஷைலா. இந்த மார்க்கோட டாப்பர்ஸ், அதாவது டைமுக்கு முன்னே முடித்தவங்கள டாப்பர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அலெக்ஸ் 83.75, தென் மாரிஸ் 75.94, தென் ராகவி 74.38 அண்ட் கவிதாவும் சேம் மார்க், சேம் அக்யூரசி எடுத்திருக்காங்க 2 பேரும், 74.38. தென் கேஎன் 67.50. யார் பெஸ்ட் அக்யூரசி ஹோல்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கவிதா அண்ட் ராகவி 86.11%. தென் இலக்கியா 85.25%. தென் கேஎன் 82, அலெக்ஸ் 81.61%. பாயிண்ட்ஸ் டேபிளில் கூட 2 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகியிருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துடலாம். ஷைலா 15 பாயிண்ட்ஸில் இருக்காங்க, கண்ணா 10 பாயிண்ட்ஸ், இலக்கியா 13 பாயிண்ட்ஸ். இலக்கியா கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டே மேலே வந்துட்டுருக்காங்க. ஐஸ்வர்யா ஆல்சோ 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் போயிட்டே இருக்காங்க, 7 பாயிண்ட்ஸ். அலெக்ஸ் 11 பாயிண்ட்ஸ், கனி 4 பாயிண்ட்ஸ், மாரிஸ் 7 பாயிண்ட்ஸ், கவிதா 10 பாயிண்ட்ஸ் வந்துட்டாங்க. கோகிலா 2 பாயிண்ட்ஸ், ராகவி 8 பாயிண்ட்ஸ், கேஎன் 5 பாயிண்ட்ஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராச்சும் இந்த மார்க் போட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கோரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், டோன்ட் ஹெசிடேட் டு கமெண்ட். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு 4th மார்க் மண்டே நைட்டு 9 PM போட்டு அனுப்பிடுங்க. நாளைக்கு ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த 3 மார்க்கில் ரிவ்யூ முடிக்காத விஷயங்கள்லாம் கரெக்டாக முடிச்சிருங்க. ஸோ மார்க் 4 ரிசல்ட் வீடியோவில் பார்க்கலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு எக்ஸாம் எதுவுமே வரல அப்படிங்கிற மாதிரி எதுவும் பார்த்துட்டு இருக்காதிங்க. நிறைய எக்ஸாம்ஸ் வரும். ஸோ எக்ஸாம் வரும்போது ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முடியும். அதனால் கரெக்டான டைம் யூஸ் பண்ணி யார் கரெக்டாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க அப்கமிங் எக்ஸாம்ஸில் ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போது நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுறது எல்லாம் வேஸ்ட் தான். ஸோ டைம் கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க.